குட் ஈவினிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் எக்ஸைஸ் நம்பர் 6.3 சம் நம்பர் 6. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a lift in the building of height 90 feet with transparent glass wall is descending from the top of the buildingனு சொல்லியிருக்கான். ஒரு லிஃப்ட் இருக்குது ஒரு பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு 90 feet ஹைட்டில் இருக்குது. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வால் இருக்குது. ஓகேங்களா, லிஃப்ட்டில் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் கொடுத்துருக்கான். இப்போ அட் த டாப் ஆஃப் த பில்டிங் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு எ ஃபவுண்டைன் இன் எ கார்டன் இஸ் 60 டிகிரி. ஆப்போசிட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபவுண்டைன் மாதிரி கொடுத்துருக்கான் ஒரு கார்டனில். அதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரின்னு கொடுத்துருக்கான். 2 minutes லேட்டர், 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரெடியூசஸ் டு 30 டிகிரி. 60 டிகிரிலேருந்து என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகி 30 டிகிரிக்கு வருது. இஃப் த ஃபவுண்டைன் இஸ் 30√3 feet இருந்ததுன்னா ஃப்ரம் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த லிஃப்ட்டு ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் விச் இஸ் டிசெண்டிங்னு சொல்லி கேட்டிருக்கான். ஃபவுண்டைனோட ஃபீட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 30√3 இருந்ததுன்னா என்ட்ரன்ஸ் ஆஃப் த லிஃப்ட்டுக்கும் அதே போல் ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் எவ்வளோ தூரம் வந்து ரன் ஆகுதுங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கான். சொல்யூஷன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ராயிங் ட்ரா பண்ணிக்க. இதுதான் லிஃப்ட்டு ஏசின்னு கொடுத்துருக்கான். அதோட ஃபீட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டு 90ன்னு கொடுத்துருக்கான். அதே போல் இப்போ லிஃப்ட்டில் அந்த ஃபவுண்டைன் கொடுத்துருக்கான் இல்லைங்களா, அதோட ஃபீட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 30√3ன்னு கொடுத்துருக்கான். இப்போ டாப் ஆஃப் தி லிஃப்ட்லேருந்து நம்ம பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 60 டிகிரி. அதே போல் 2 நிமிஷம் கழித்து 30 டிகிரிக்கு மாறி இருக்குது கொடுத்துருக்கான். ஓகேங்களா, இதை ட்ராயிங்கை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்க. இப்போ எழுதிக்கோ. ஏசி அப்படின்னா ஹைட் ஆஃப் த பில்டிங். ஏசிங்கிறது ஹைட் ஆஃப் த பில்டிங். நெக்ஸ்ட்டு டிசி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பில்டிங் அண்ட் த ஃபவுண்டைன். டிசிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பில்டிங் அண்ட் ஃபவுண்டைன். நெக்ஸ்ட்டு ஏபி டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த லிஃப்ட் இன் 10 minutes லேட்டர்னு கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு டிசி ஈக்குவல் டு 30√3 feet. இந்த வேல்யூலாம் கிவன் டேட்டாலாம் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு ஏசி ஈக்குவல் டு 90 மீட்டர். இப்போ ஆங்கிள் ஆஃப் இஏடி இந்த ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்கான், 60 டிகிரி. இது எதுக்கு சார் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா சிடிஏக்கு இந்த 60 டிகிரி ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, அதே போல் ஆங்கிள் ஆஃப் எஃப்பிடி இந்த 30 டிகிரி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் சிடிபி இந்த வேல்யூ எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் அடுத்தது இன் ட்ரையாங்கிள் பிசிடி. அந்த பிசிடிங்கிற ட்ரையாங்கிள், இந்த சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா பிசிடி, அந்த ட்ரையாங்கிளில் டான் தீட்டா ஈக்குவல் டு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு. அப்போ டான் 30 ஈக்குவல் டு பிசி பை சிடி. அப்போ டான் 30யோட வேல்யூ 1/√3. பிசி அப்படியே போட்டுக்கோங்க. சிடியோட வேல்யூ 30√3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 30√3 ஈக்குவல் டு √3 பிசி. 30√3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற இந்த √3யும் பிசியும் வரும் பார்த்துக்க. நெக்ஸ்ட் பிசி ஈக்குவல் டு 30√3 டிவைட் பை √3. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ பிசி ஈக்குவல் டு 30. நெக்ஸ்ட்டு அந்த ஏபி வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏபி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி. அந்த ட்ராயிங்லேருந்து சொல்கிறோம். ஏசியோட வேல்யூ 90 மைனஸ் இப்போ கிடச்சிருக்க வேல்யூ 30. சிம்பிளிஃபை பண்ணால் ஏபியோட வேல்யூ 60. அதாவது தேர்ஃபோர் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லிஃப்ட்டு 2 மீட்டர். 2 நிமிஷம் கழித்து ஈக்குவல்ட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 minutes தூரம் ட்ராவல் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பீடுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் வந்து 60ன்னு கொடுத்துட்டான், டைம் வந்து 2 நிமிஷம் கொடுத்துருக்கான் இல்லைங்களா. அப்போ 60/2ன்னு போட்டிங்கன்னா 30 feet. தேர்ஃபோர் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் ஈக்குவல் டு 30 feet அப்படிங்கிற மாதிரி.